நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் அனைவருக்கும் ஏழை தாத்தாவின் நல்ல ஆசையம். ஓகே செல்வங்களே, ஒரு திரைப்பட பாடல் இன்னைக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏழை என்னை ஆதரிக்கும், ஏழை என்னை ஆதரிக்கும், இரக்கம் இல்லையா அப்படின்னு. இரக்கம் இருக்க வேண்டும். நாம் இறக்கப்பட வேண்டும், இறக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் நமக்கு குறைந்து விடாது. கொடுப்போம், கொடுங்கள், பெறுவீர்கள். கொடுங்கள், நீங்கள் பெறுவீர்கள் என்று சில தேவ வாக்கியங்கள், சில வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். கொடுப்போம். ஒருவன் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவன் யார்? அவன் நம் உடன்பிறப்பு, ஒருவேளை தூரத்து சொந்தம். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். நமக்கு நாமே உதவி செய்யவில்லை என்றால் உதவி செய்வோம். உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன், பல வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். பார்ப்பதற்கு மனம் வரவில்லை. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னாக்கா ஒரு பெருந்தன்மை இன்னும் வரவில்லை. ஏதோ சிலர் பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் எல்லாவது சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவனை என்கரேஜ் பண்ணலாம். வயசான எதையோ பைத்தியக்கார மாதிரி பேசுங்க. பைத்தியம் பிடித்தால் 10 பேசுவான். ஆனால் இவர் வயசாக போயிட்டு என்னத்தை பேசுகிறார். சில கற்பனைகளை எல்லாம், மனதில் வந்த பல கற்பனைகளை எல்லாம், எண்ணங்களை எல்லாம், உண்மைகளை எல்லாம், கதைகளை எல்லாம், கதைகள் வடிவிலேயும் கற்பனை வடிவிலேயும் இவருக்கு நினைத்த, இவருக்கு உதித்த சில விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாவம் பிழைத்து கொள்ளட்டும் என்ற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலான்ற ஒரு பெருந்தன்மை வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு நல்லது ஏதோ ஏற்படுகிறது வைத்துக்கொள்வோம். எனக்கு நல்லது ஏற்படுவதால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக எனக்கு தெரியவில்லை. என்னை மறந்து விடுங்கள். பொதுவாக சொல்லுகிறேன், கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். அது மிகவும் நல்லது. நீங்கள் கொடுத்தால் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் ஊற்று கிணற்றில் இருந்த தண்ணீரை எடுத்து வெளியே பயன்படுத்தினால் அது கிணற்றிலே தண்ணீர் காலியாகி விடாது. ஊற்று வந்துன்னே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துன்னே இருக்கும். நினைத்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள். உதவி செய்ய மனப்பான்மை
நமக்கு வேண்டும். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம்.